நல்ல கவனிங்க, உங்க விசுவாசமானது மனுஷுடைய ஞானத்தில் அல்ல, தேவனுடைய பலத்தில் இருக்க வேண்டுமா? அல்லேலூயா. மனுஷுடைய ஞானம். நீங்க விசுவாசம் எது விசுவாசிக்கிறீங்க? எதை பார்க்கிறோமோ அதை விசுவாசிக்கிறோம். எது நம் கண்களால் உணரப்படுகிறதோ, நம்முடைய சரீரத்தால் தொட்டு உணரப்படுகிறதோ அதுதான் விசுவாசிக்கிறோம். எப்ப கடல் இருக்கு அப்படின்னு ஒருத்தர் சொன்னா, கடலை போய் பார்த்தவனுக்கு கடல் இருக்குன்னு தெரியும். கடலே பார்க்காதவனுக்கு, டிவியில கூட கடலை பார்க்காதவனுக்கு கடல்ல என்னன்னே தெரியாது. அப்ப எதை பார்க்கிறோமோ அதுதான் ஞானத்தினால் வருகிறது விசுவாசம் அல்ல, தேவனுடைய பலத்தினால் வருகிறதே விசுவாசம். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிப்பதுதான் விசுவாசம். மழைன்னு ஒண்ணு வரும்னு நோவாவுக்கு தெரியவே தெரியாது. மழைன்னு ஒண்ணு முன்னாடி பார்த்ததே இல்லை நோவா. அதுக்கு முன்னாடி வரைக்கும் 3 மணி பூமியில இருந்து எழுப்பி புல் பூண்டை நினைச்சு எல்லாத்தையும் முளைப்பிக்கும், அதை என்ன பண்ணாங்க? சாப்பிட்டுட்டு வந்தாங்க. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இப்ப மழைன்னு ஒண்ணு வரப்போகுது தெரியுமா அப்படின்றாரு. அப்படியே ஆண்டவர் இப்ப சுத்தி இருக்கிறவங்க நோவை பிரசங்கம் பண்றாரு. எப்பா தெரியுமா மழைன்னு ஒண்ணு ஆண்டவர் கொடுக்க போறாரு, மழை வரப்போகுது, மழை வரப்போகுது, மழை வரப்போகுது. இந்த மழையை ஜனங்க பார்க்காததுனால அதை விசுவாசிக்கல. மழையை பார்க்காததுனால, ஏன்னா அது வரைக்கும் 3 மணி எழுப்பிதான் என்ன பண்ணுச்சு? வயல்வெளியில் நிரப்பி கனிகளை கொடுத்து கொண்டிருந்தது, தானியங்களை கொடுத்து கொண்டிருந்தது. இப்ப திடீர்னு மழை வருது அப்படின்னு மழைன்னு ஒண்ணு பார்த்ததே ஜனங்க மழை வரும்னு சொல்லும் பொழுது யாருமே நம்பவே இல்லை. இன்னைக்கு நாமளும் சொல்லிட்டு இருக்கிறோம், இயேசு வரப்போறார், இயேசு வரப்போறார், இயேசு வரப்போறாரு, இயேசு வரப்போறாரு சொல்லிட்டே இருக்கிறோம். அந்த இயேசுவை இதுவரைக்கும் உணராத ஜனங்கள் அந்த இயேசுடைய வருகை என்ன பண்ணல, இன்னைக்கு விசுவாசிக்கல. அப்போ நம்ம எதை விசுவாசிக்கிறோம்? நம்முடைய பலத்தை விசுவாசிக்கிறோம். என்னுடைய பலத்தை நான் விசுவாசிக்கிறேன். என்னால எது முடியுமோ அதை தான் நான் விசுவாசிக்கிறேன். இது வல்ல விசுவாசம். உன்னால் எது முடியாதோ அதை தேவன் மேல் வைக்கிற விசுவாசம் தான் உன் வாழ்க்கையில கிரியை செய்யும். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். அவர் என்னை விடுவித்தாலும் விடுவிக்காமல் போனாலும், அவர் என்னை ஆசீர்வதித்தாலும் ஆசீர்வதிக்காமல் போனாலும். பாருங்களேன் தானியேலுடைய விசுவாசம். அவர் என்னை விடுவித்தாலும் விடுவிக்காமல் போனாலும். இப்ப எது விசுவாசம்? விசுவாசத்தை நீங்க ஆக்டிவேட் பண்ண கத்துக்கணும். உன்னுடைய சுய பலத்துல, உன்னுடைய ஞானத்தில் நிற்பது விசுவாசம் அல்ல, தேவனுடைய பலத்தில் இருப்பது, அவரை சார்ந்து கொண்டிருப்பதுதான் விசுவாசம். அவரை சார்ந்து கொள்ளுவது, உன்னுடைய எல்லா காரியங்களிலும் அவரை சார்ந்து கொள்ளுவது, இதுதான் விசுவாசமா? ஆமென் சொல்லுங்களேன். நாம என்ன பண்றோம்? பார்த்து நடக்கல. நம்ம என்ன பண்றோம்? பார்த்து விசுவாசிக்கல, நாம் தரிசித்து விசுவாசிக்கிறோம். ஆமென் சொல்லுங்களேன். பார்ப்பதற்கும் தரிசனத்துக்கும் வித்தியாசம் உண்டு. கண்ணால பார்க்கிறது தான் பார்வை. ஆனா விஷன் என்பது, நான் என்ன பண்றேன், என்னுடைய சிந்தையில நான் ஒரு ரிலேஷன், நான் ஒரு பேங்க் ஆபீசர் ஆகணும். விசுவாசம், நான் பேங்க் ஆபீசரா ஆகணும். எப்போ? சின்ன வயசுல இருந்து எனக்கு ஒரு தரிசனம் இருக்கு. இந்த தரிசனத்தை நான் விசுவாசிக்கிறேன். நான் பார்க்கல, இன்னைக்கு பேங்க் ஆபீசரா உட்காந்துட்டு இருக்கிறாரு, ஆனா அன்னைக்கு அது விசுவாசம். தமிழுக்கு ஒரு விசுவாசம், ரூமனுக்கு ஒரு விசுவாசம். நான் இதுவா மாறணும், நான் இதுவா இருக்கணும், நான் இப்படி இருக்க, கர்த்தரை கூட இருக்கிறாரு, கர்த்தரை நடத்துவார், கர்த்தரை பலப்படுத்துவார், கர்த்தரை ஜெயிக்க வைப்பார். இந்த விசுவாசத்தை ஆக்டிவேட் பண்ணிட்டே இருக்கணும். தரிசித்து, நாம் பார்த்து நடக்கிறவர்கள் அல்ல, நாம் தரிசித்து நடக்கிறோம். நீ என்னவா ஆகணும்ன்றத நீ தரிசித்து உன்னுடைய சிந்தையில கொண்டு வந்து, உன் நினைவுல கொண்டு வந்து, தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள் என்று வேதம் சொல்லும். அப்படின்னா நீ வெத்து வெட்டா ஆயிடுவேன், நீ வீணா போயிடுவேன். எங்க தரிசனம் உனக்குள் இல்லை என்று சொன்னால், உன் வாழ்க்கையை குறித்து, உன் எதிர்காலத்தை குறித்து, உன்னுடைய ஆசீர்வாதங்களை குறித்து, நீ கடந்து போகிற பாதையை குறித்து உனக்குள் தரிசனம் இல்லை என்று சொன்னால், அடுத்த 5 வருஷத்துல நான் இதுவா இருக்கணும், அடுத்த 10 வருஷத்துல நான் இப்படி இருக்கணும், கர்த்தருக்குள்ள இப்படி இருக்கணும் சொல்லிட்டு ஒரு தரிசனம் உனக்குள்ள இல்லை என்று சொன்னால், அந்த உன் வாழ்க்கை சீர்கெட்டதாய் மாறிவிடுமா? நான் பார்த்து நடக்கல. விசுவாசம் என்பது தரிசித்து நடப்பது. அல்லேலூயா. அப்ப நல்லா புரிஞ்சுங்க, இந்த விசுவாசத்தை உங்களால என்ன பண்ண முடியும்? ஆக்டிவேட் பண்ண முடியும். இந்த விசுவாசத்தை உங்களால உருவாக்க முடியும். எப்படி ஒரு விதையை, ஒரு செடியை இந்த பூமியில நட்டு வைத்து அது கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்து ஒரு விருட்சமா எப்படி வளர்க்க முடியுமோ, அதே போல உங்கள் வாழ்க்கையில ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் கொண்டு வருவதற்கு இந்த விசுவாசத்தை விதைச்சு, இதுக்கு நீங்க தண்ணி ஊத்தி இதை உங்களால அழகான ஒரு விருட்சமாய் வளர்க்கவும் முடியும். ஒரே செகண்ட்ல வளர்ந்த செடியை பிடுங்கி அழிக்கவும் முடியும். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? விசுவாசத்தை ஆக்டிவேட் பண்றது மாத்திரம் அல்ல, இந்த விசுவாசத்தை என்ன பண்ணணுமா? வளர்க்கணும், வளரணும், பெருசா வளரணும், ஒரு விருட்சமாய் வளர்க்கணும். அது வரைக்கும் அந்த விசுவாசத்தை என்ன பண்ணணும்? பாதுகாக்கணும். அந்த விசுவாசத்தை ஒரு வேலி அடைக்கணும், அதுக்கு தேவையான இடத்துல தண்ணி ஊற்றணும், அதுக்கு என்ன பண்ணணும்? வளர்த்து கொண்டே இருக்கணும். அந்த விசுவாசம் வளர 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 வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வந்துகிட்டே இருக்கும். நான் விசுவாசத்தில் வல்லவன் ஆனானா. அப்போ ஒரே நாள் ஆகல, 25 வருஷம் ஆச்சு. 75 வயசுல சொன்ன வார்த்தை
100 வயசுல 25 வருடங்கள் இந்த விசுவாசத்தை என்ன பண்றாரு இவரு? வளர்க்கிறாரு. இப்ப நீங்களும் நானும் விசுவாசத்தை விதைக்கவே இல்லை. அப்புறம் எங்க இருந்து அதுக்கு நான் தண்ணி ஊத்துறது, அதுக்கு எங்க இருந்து நான் வளர்க்கறது, அது எப்போ விருட்சம் ஆகுறது? ஆமென் சொல்லுங்களேன். இன்னும் நான் அதை ஆக்டிவேட்டே பண்ணல. என் விசுவாசத்தை என்ன பண்ணல, அதை வரமாவும் நான் ஆக்டிவேட் பண்ணல, அதை நான் கனியாவும் ஆக்டிவேட் பண்ணல. எனக்குள்ள விசுவாசமே இல்லை. உனக்குள்ள விசுவாசம் தான் முதல்ல டாக்டர் தேடி ஓட மாட்டேன். உனக்குள்ள விசுவாசம் தான் முதல்ல மனுஷனை தேடி ஓட மாட்டேன். உனக்குள்ள விசுவாசம் கர்த்தருடைய சமூகத்தில் அமருவேன். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ இந்த விசுவாசத்தை நம்ம என்ன பண்ணணுமா? ஆக்டிவேட் பண்ணணுமா? அந்த வசனத்தை வாசிங்க. ஒரு விசுவாசத்தை என்ன பண்ண முடியுமா? அழிக்கவும் முடியும். விசுவாசத்தை என்ன பண்ண முடியும்? வளர்க்கவும் முடியுமா? லூக்கா 17வது அதிகாரம் 5-6 வாசிங்க. லூக்கா 17 5வது அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனம். லூக்கா 17 ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிட்ட அப்போஸ்தலர் சீஷர்கள் வேண்டிக் கொள்ளுகிறாங்க. ஆண்டவரே, எங்களுடைய விசுவாசத்தை என்ன பண்ணுங்க? வர்த்திக்க பண்ணுங்க. எங்க விசுவாசத்தை என்ன பண்ணுங்க? வர்த்திக்க பண்ணுங்க. இன்னும் வளர செய்யுங்க ஆண்டவரே. பாருங்களேன், ஆண்டவர் கூட தான் இருக்கிறாங்க. அநேக அற்புத அடையாளங்களை பார்க்கிறாங்க. திரளாய் ஆண்டவர் எங்க போனாலும் அவர் செய்யற பிரசங்கத்தை கேட்கிறாங்க. பயங்கரமான மிராக்கல்ஸ் நடக்குது. இதெல்லாம் பாக்குறாங்க. ஆனாலும் உங்களுக்குள்ள என்ன இருக்குது? குறை இருந்துகிட்டே இருக்குது. விசுவாசம் என்ன ஆகல? பெருசாகல. உங்களையும் என்னை மாதிரி எவ்வளவு சபையில சாட்சி எழுப்பினாலும், எவ்வளவு நம்ம ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் அற்புதம் பண்ணாலும், அதை நம்ம நிகழ்காலத்தோடு பார்க்கிறோமே தவிர, ஏதோ ஒரு காரியத்துல நடந்ததுன்னு சொல்லிட்டு சூழ்நிலையை பார்க்கிறோமே தவிர, எல்லாவற்றுக்கும் மேலாக இதுல தேவனுடைய கரம் இருந்து செயல்பட்டு என்னை இப்படியாய் மாற்றிருக்கு நம்ம பார்க்கறதே இல்லை. நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? எக்ஸாம்பிளுக்கே சொல்றேன். ரிலேஷன் முன்னாடி இருக்கிறதால சொல்றேன். இப்ப எனக்கு வேலை கிடைச்சிச்சு. இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்? நான் படிச்சேன், நான் இரவு பகலா படிச்சேன், நான் அதுலயே என்ன பண்ணேன்? மூழ்கி கிடந்தேன், அதனால எனக்கு இந்த வேலை கிடைச்சது அப்படின்னு நம்ம பார்க்கிறோமே தவிர, எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுடைய கரம் என்னோடு கூட இருந்து என்னை ஜெயம் எடுக்க வைத்தது நம்ம பார்க்கறது இல்லை. எனக்கு உடம்பு சரியில்லை, நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன், மாத்திரை வாங்கி போட்டேன், நான் சுகத்தை பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு நம்ம பார்க்கிறோமே தவிர, எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுடைய கரம். என் சரீரம் கொடுக்கப்படுகிற மாத்திரைக்கு செயல்பட்டாதான் மருந்து வேலை செய்யும். மருந்து வேலை செய்யறது நல்லா புரிஞ்சுங்க. கொடுக்கிற மருந்து என்னைக்குமே வேலை செய்யவே செய்யாது. கொடுக்கப்பட்ட மருந்துக்கு உடம்பு ரியாக்ட் பண்ணணும், அதுதான் வேலை செய்யறதுன்னு அர்த்தம். நான் சொல்றது புரியுதுங்களா? என் உடம்பு, டாக்டர் சொல்லுவாங்க, நாங்க எவ்வளவு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டோம், இவங்க உடம்பு ரியாக்ட் பண்ணாதான், இவங்க உடம்பு அதுக்கு உண்டான செயல்பாடுல இல்ல, ஐசியூல இருக்கிட்ட சொல்லுவாங்க, உடம்பு என்ன பண்றது இல்ல, ரியாக்ட் பண்ணல. அப்ப நல்லா புரிஞ்சுங்க, மருந்து வேலை செய்தா என் உடம்பு வேலை செய்தா? கொடுக்கப்பட்ட மருந்துக்கு என்னுடைய சரீரம் வேலை செய்யணும். இந்த சரீரம் வேலை செய்யணும்னா ஆண்டவருடைய கிரியை என்னுடைய சரீரத்துல இருக்கணும். அல்லேலூயா. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அப்போ இந்த விசுவாசத்தை உருவாக்கவும் முடியும். இந்த விசுவாசத்தை என்ன பண்ண முடியும்? வேரோட புடுங்கி அழிக்கவும் முடியும். இன்னொரு இடத்துல பாருங்களேன், வசனம் சொல்லு பாருங்க. அதே லூக்கா 22வது அதிகாரம் 32வது வசனத்தை வாசி. ஆண்டவர் சொல்றாரு, நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் விசுவாசத்தை ஒழிச்சு கட்டவும் முடியும். உன்னுடைய விசுவாசத்தை ஒழிச்சு கட்டவும் முடியும். பிசாசு நினைச்சாலும் விசுவாசம் பண்ணிடலாம், சுக்குநூறா உடைக்கவும் முடியும். ஆனா நான் வேண்டிக்கிட்டேன்ப்பா, இதாவட்ட வேண்டிக்கிட்டேன், உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு நான் வேண்டிக்கிட்டேன் அப்படின்றாரு. என்ன சகோதரி சகோதரியே, இந்த விசுவாசம் என்பது நம்முடைய வாழ்க்கையில, விசுவாசி என்பதற்கு நம்முடைய வாழ்க்கையில தேவன் கிரியை செய்வதற்கு தேவனுடைய ஒரு சின்ன அசைவை ஆகிலும் நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஒரு சின்ன அசைவு என் வாழ்க்கையில, ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட், ஒரு மூவ்மெண்ட், ஏதோ ஒண்ணு என் லைஃப்ல நடக்கணும் அப்படின்னா எனக்கு தேவையான முக்கியமான டூல் விசுவாசம். அல்லேலூயா. எனக்கு தேவையான முக்கியமான டூல் தான் இந்த விசுவாசம். அதனாலதான் ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, நீ விசுவாசம் இருந்ததுன்னா, கடுகளவு விசுவாசம் உனக்கு இருந்ததுன்னா, அந்த மலையை பார்த்து பெயர்ந்து அப்புறம் போ அப்படின்னு சொன்னா அது போகும். அல்லேலூயா. இந்த விசுவாசம் ஆக்டிவேட்ல இருக்கணும். இந்த விசுவாசம் லைவ்ல இருக்கணும். செத்து போன விசுவாசம் அல்ல, குழி தோண்டி புதைக்கப்பட்ட விசுவாசம் அல்ல, விருட்சமாய் வளர்ந்திருக்கிற விசுவாசம் கிரியை செய்ய ஆரம்பிக்கும். அல்லேலூயா. இந்த விசுவாசம்
லைவ்ல இருக்கணும். இந்த விசுவாசம் ஆக்டிவேட்ல இருக்கணும். இந்த விசுவாசம் எப்பவுமே கனெக்ஷன் எப்படி சிம் கார்டு நம்ம கால் பண்ணோடனே கரெக்டா எந்த நம்பருக்கு கால் பண்றோமோ அந்த நம்பருக்கு போய் சேரும். இப்போ விசுவாசம் கால் பண்ண கர்த்தரை கனெக்ட் பண்ண முடியல. அல்லேலூயா. நீங்கள் தொடர்பு கொள்ள நினைக்கும் சப்ஸ்கிரைபர் இப்பொழுது அப்படின்ற மாதிரி, ஏன்னா விசுவாசம் தப்பான நம்பரை ட்ரை பண்ணிட்டு இருக்கு. அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப கரெக்டான கனெக்ஷன் இருந்ததுன்னா இங்க என்ன ஆயிடும்? ஆண்டவர்கிட்ட உத்தரவு வர ஆரம்பிச்சிடும், வேலை செய்ய ஆரம்பிச்சிடும், நம்முடைய வாழ்க்கையில நன்மைகள் பெருக ஆரம்பிச்சிடும். இந்த விசுவாசத்தை நீங்களும் நான் என்ன பண்ணணும்? பெருக்கிக் கொள்ளுகிறவர்களாய் இருக்கும். அல்லேலூயா.